நாம் இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு 5 விதமான சுவையில் வந்து ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போ செய்ய போகிறது ஸ்வீட் ப்ரெட்டு. அதுக்கு 3 முட்டை, 1/4 கப்பு பால், 1/4 கப்பு சர்க்கரை, தேவைக்கு நெய். ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றி 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து முறை கூட்டுற அளவுக்கு நீங்கள் பீட்டர் வச்சு பீட் பண்ணலாம், இல்லைனா கரண்டிலே நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையை ஓரளவு நம்ம வந்து நுர பொங்குற அளவுக்கு பீட் பண்ணிட்டோம். நாம் வந்து இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பு பாலை சேர்த்து அதையும் ஓரளவு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/4 கப்பு சர்க்கரையும் சேர்த்து அது சர்க்கரை கரைகிற அளவு நல்லா பீட் பண்ணிக்கணும். முட்டை, சர்க்கரை, பால் எல்லாம் நல்லா இப்போ கரைஞ்சி ரெடியான பக்குவத்தில் இருக்குது. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கிடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நாம் வந்து ப்ரெட்டை ஒன்று இப்போ சேர்க்கலாம். அதில் வந்து சர்க்கரை, முட்டை, பால் இருக்கிறதுனால கரிஞ்சு போயிடும். அதனால நீங்கள் மிதமான சூட்டில் வச்சு எடுங்க. சுவையான ரொம்ப தித்திப்பான பிரெட் ரோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது கடலை மாவு வச்சு ஒரு காரமான ஒரு பிரெட்டு செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் வந்து எக் டோஸ்ட்டுக்கும் கடலை மாவு டோஸ்ட்டுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் மல்லித்தலை, 2 கேப்சிகம் இதெல்லாம் சின்ன சின்னமாக கட் பண்ணி இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். கடலை மாவு டோஸ்ட்டுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் சால்ட்டு போட்டு இதில் நல்லா கிளறி விடலாம். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, மல்லித்தலை, கொஞ்சம் கேப்சிகம் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக கலக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கெட்டியாக கரைச்சிங்கன்னா தான் ப்ரெட்டில் வந்து நல்லா ஒட்டு பிடிக்கும். நாம் கரைச்சி வச்ச அந்த மசாலாலாம் அழகாக பாருங்கள் ப்ரெட்டில் நல்லா கோட்டாகி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. உதிர்ந்து உடஞ்சி போகாத அளவுக்கு மெதுவாக திருப்பி விடுங்க. வச்சிருக்க கடலை மாவு கார ப்ரெட்டை 1 by 1 போட்டு நாம் எடுத்துக்கிறணும். கடலை மாவு கார பிரெட் டோஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது எக் பிரெட் டோஸ்ட் பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி கூடவே வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா, மல்லித்தலை, கேப்சிகம் இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக் டோஸ்ட்டை பொறுத்த அளவு கரம் மசாலா சேர்த்திங்கன்னா அந்த முட்டை கவுச்சி இல்லாமல் நல்ல மணமாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் கூடவே கொஞ்சம் 1/4 கப்பு பால் சேர்த்து அதை நல்லா பீட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம வந்து கலக்கி வச்சுருக்கிற அந்த முட்டையை வந்து சேர்த்து ஒரு மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வச்சுருக்கலாம். நாம் வந்து முழு ப்ரெட்டை பார்த்தோம். இப்போ வந்து ஒரு ப்ரெட்டை வந்து 2ஆக கட் பண்ணி இருக்கிற மசாலாவில் சேர்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரெட்டில் எவ்வளோ வகை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ப்ரெட்டை வச்சு நம்ம வந்து பீட்சா செய்யலாம், வடை செய்யலாம், உப்புமா செய்யலாம், தோசை செய்யலாம், எது வேணாலும் நமக்கு இஷ்டம் போல் செஞ்சுக்கலாம். மிச்சம் இருக்க ப்ரெட்டை வந்து நம்ம போட்டு 1 by 1 எடுத்துக்கணும். ஒரு ப்ரெட்டை வச்சு நம்ம வித்தியாசமான ஷேப்பில் வந்து ப்ரெட் டோஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். நாம் இப்போ அடுத்து பார்க்க போகிறது ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி உப்புமா செய்ய போகிறோம். ப்ரெட் உப்புமா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சம் சால்ட் போட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கிடலாம். இது வந்து நம்ம முதல்ல செஞ்ச அதே இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நாம் இப்போ இந்த உப்புமாவுக்கும் செய்ய போகிறோம். உப்புமான்னு சொன்னாலே ரவை உப்புமா, சேமியா உப்புமான்னு தான் சொல்லுவோம். நாம் வந்து இப்போ ப்ரெட்டை வச்சு உப்புமா செய்ய போகிறோம்.
கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில். பிரெட் உப்புமா செய்ய இப்போ வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ப்ரெட்டை எடுத்து அதில் வந்து நல்லா திருப்பி 2 பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி ஓரளவு ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த உப்புமாவில் வந்து ப்ரெட்டை சேர்க்கையில் நல்லா முறுமுறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும், குழையாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம உப்புமாவுக்கு செய்யணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம மிதமான சூட்டில் வச்சு கலக்கி வச்சுருக்கிற அந்த எக் மசாலாவை நம்ம இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளறி விடலாம். இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாகவே கிளறி விடுங்க, அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும்.